ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். கழுவி வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் 100 பருப்பு எடுத்துருக்கேன். 5 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் இப்போ வாங்க, சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கிள்ளி வச்சிருந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணி தாளிப்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான சூப்பரான மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.